இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர, அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறை வாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். ஆண்டின் பொது காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள். இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பேர் பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவதாக ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என்று சொல்கிறார். இந்த உலகத்தின் பார்வையில் ஏழைகள் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள். ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் போல பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வை சற்று வித்தியாசமானது. ஆண்டவருடைய பார்வையிலே ஏழைகள் பேறு பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். நம் ஆண்டவர் இயேசுவே பிறக்கின்ற பொழுது ஒரு எளிய பின்னணியில் தான், மாட்டு தொழுவத்தில் தான் பிறக்கிறார். அவர் ஏழையர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் என்றால், ஏழை எளிய பிள்ளைகளோடு நான் ஒன்றாக இருக்கிறேன், அவர்களில் ஒருவனாய் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏழை எளிய பிள்ளைகளும் நம்மில் ஒருவர், நம்மோடு ஒருவர் கடவுளாய் இருக்கிறார் என்று அவரை தொடர்பு கொள்ள எளிதாக இருக்கிறது. இயேசுவோடு தங்களை இணைத்து கொள்வதற்கு இந்த வார்த்தை உதவியாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஏழை எளிய பிள்ளைகளோடு உறவாடுகிற பொழுது, உறவு கொண்டாடுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய அருளால், ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். இரண்டாவதாக துயருருவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். துன்பம், துயரம் யாருக்கு வரும்? தவறு செய்தவர்களுக்கு, பலவீனம் உள்ளவர்களுக்கு, கடவுளுடைய தண்டனையை பெற்றவர்களுக்கு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் துயருற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அவமானங்கள், அவதூறுகள், சிலுவை பாடுகள், அவமானங்கள், வேதனைகள்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய துயரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மில் ஒருவராக நம்மை போல துன்பங்களை நமக்காக அனுபவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்று நாமும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக பல வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம். நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பார்வையிலே பெயர் பெற்றவர்கள். மூன்றாவதாக, இந்த துயர் உறக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுப்பவர் ஆண்டவராயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் ஆண்டவரிடத்திலே வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். இந்த உலக மனிதர்களின் வழியாக கொடுக்கலாம், ஆனால் அந்த ஆறுதல் ஆண்டவரிடமிருந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் தவறான இடத்திலே இந்த ஆறுதலை தேடி நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். கனிவுடையோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். இந்த கனிவு உள்ளம் உள்ளவர்கள் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய செயலிலும் கனிவு நிறைந்திருக்கட்டும். உறவுகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பார்கள். நாம் கடுமையான சொற்களை பயன்படுத்தி, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிற பொழுதுதான், கனிவு இல்லாத பொழுதுதான் உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து பிளவுபட்டு போய்விடுகின்றது. ஒரு நாடே நமக்கு உரிமை சொத்தாக வேண்டும் என்று சொன்னால் நாம் கனிவோடு இருக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர். நீதியை நிலைநாட்ட இன்று நம்மிடத்திலே வேட்கை, ஆர்வம் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் நம் உள்ளத்திலே ஒரு நிறைவு இருக்கும். ஏழை எளிய பிள்ளைகள், பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக இருந்து நீதிக்கு நாம் குரல் கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மன நிறைவு உண்டு. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி, மன நிறைவு இல்லை என்று சொன்னால் நீங்கள் அநீதிக்கு துணை போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பணம் வைத்திருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீதியை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அநீதிக்கு சான்று பகர்கிறார்கள், உடன் ஒத்து ஊதுகிறார்கள். நாம் நீதிக்கு சான்று பகர்கிறோமா? நம்மிடத்திலே இரக்கம் இருக்கின்றதா? தூய்மையான உள்ளம் இருக்கின்றதா? இரக்கம், தூய்மையும் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் கடவுளையே நாம் காண முடியும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், நாம் இதில் ஒன்றையேனும் பற்றி கொண்டு பேறு பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அன்று கடவுள் ஆபிரகாமை பார்த்து நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொன்னார். அவர் பல மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தார். இன்று நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பேர் பெற்றவர்கள் என்று சொல்லி மக்களை ஆசீர்வதிக்கும் இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை, புதிய மாதத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதுமாய் எங்களோடு எங்களை வழிநடத்தி வந்ததற்காய் நன்றி. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த மாதத்திலே நாங்கள் தவக்காலத்தில் நுழைய இருக்கின்றோம். நீரே இந்த அருளின் ஆசீர்வாதத்தின் நாட்களை எங்களுக்கு பயனுள்ள விதத்திலே கொடுப்பீராக. இதோ இன்றும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கக்கூடிய நோயாளர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய முடிவுகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம்.
நீரே அந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய ஞானத்தினால் நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, இதோ உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய உம்முடைய அழைப்பை பெற்றவர்களை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். இன்னும் சிறப்பாக திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். நாங்கள் நீதியை நிலைநாட்ட இரக்கமுள்ளவர்களாய் இருக்க, தூய உள்ளத்தோடு இருக்க ஆண்டவரே இந்த நாளிலே நல்ல ஒரு வாய்ப்பை தாரும். இயேசுவே ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இந்த ஜெப வேளையில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும். எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, மெசியாவை மீட்பரே, இதோ உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இதோ திருமண தடைகள் நீங்க வேண்டும். கற்பத்தில் இதோ குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கற்பத்தில் நீரே நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, வீடு கட்டவும், நிலம் வாங்கவும், வெளிநாடு செல்லவும், தேர்விலை வெற்றி பெறவும் முயற்சி செய்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்பில் வழி நடத்துவீராக. மீட்பரே இயேசுவே, நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.